நகைக்கடை ஜுவல்லரி ஆடு மால் மாதிரி வந்து நிற்பாரு. அவரு கூட பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஜெயிலில் வந்து என்ன ஒட்டு துணி இல்லாமலாம் நான் அடி வாங்கியிருக்கேன் அப்படி. ஆக்சுவலாக இது யார் எந்த இடத்துல சார் வராரு? நீ திருடனா அப்புறம் அப்படி தானே உதப்பான் போலீஸு. ஒட்டு துணி இல்லாமல் அடிப்பான், ஒட்டு துணி கொடுத்து ஒட்டு போட்டு அடிப்பான். ஹரிநாடாரை பொறுத்த வரைக்கும் இனி அரசியலுக்கு வரமாட்டார், நீ நகையும் போட மாட்டார். நகையில பத்திரம் அவர் ஐடி கிட்டி கட்டி லீகலாக இருக்கார். லீகல் எல்லாமே ஏமாத்துறது இப்பெல்லாம் லீகல் தான். அவர்கிட்ட ஏறக்குறைய வந்து ஒரு 5-10 கிலோ நகை இருக்கு. ஒரு நாலேஜே இல்லை, அதமா மந்திரி நாலேஜே இருக்கக்கூடாது. காலில் விழுது தெரியும், சசிகலா காலில் விழுகணும், அப்படியே வாங்கிட்டு கொடுத்துடணும். பணத்தை பொட்டி அப்படியே வாங்கிட்டு கொடுத்துடணும். மந்திரியை உட்கார வச்சுடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் லஞ்சம், ஊழல், கோடிக்கணக்கா சவுடு பண்ணு திருடணும், சாராயம் விற்கணும். இதுதான் இங்கே தலைவர்கள். அப்போது இதுதான் திராவிட இயக்கம். திமுகவுடைய தலைவர் கருணாநிதி ஜெயிலில் இருந்தார் லஞ்சத்துக்கு. அதிமுகவுடைய தலைவர் ஜெயலலிதா ஜெயிலில் இருந்தது. பரப்பன கழகத்தில் இருந்து. இப்படி திராவிட இயக்கங்களுக்கு ஜெயில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆக்சுவலாக ஹரிநாடாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நகைக்கடை ஜுவல்லரி ஆடு மால் மாதிரி வந்து நிற்பாரு. அவரு கூட பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஜெயிலில் வந்து என்ன ஒட்டு துணி இல்லாமலாம் நான் அடி வாங்கியிருக்கேன் அப்படி. ஆக்சுவலாக இது யார் எந்த இடத்துல சார் வராரு? இல்லை, இவர் சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில். இவர் சசிகலா புஷ்பாவுடைய தொண்டர். தொண்டரா? ஆமாம். அந்த அம்மா எம்பியாக இருக்காங்களா? அது இப்போ இல்லை. அந்த அம்மா அதிமுக எம்பியாக இருந்தாங்க. ஜெயலலிதா செத்து போனதுக்கு அந்த அம்மா தான் காரணம். ஆமாம். அப்போது அந்த அம்மா டெல்லியில் இருக்கிற பொழுது இவர் அந்த அம்மாவுக்கு உதவியாளராக போகிறாரு. யாரு? ஹரிநாடார். ஹரிநாடார் போய் யாருக்கு லோன் வேணுமோ, 1 கோடி வேணுமா, 2% எனக்கு கமிஷன் கொடுத்து உனக்கு லோன் கிடைக்கும். ஓ, என்னன்னா வட இந்தியாவில் பல பேர் பினாமி பணத்தை வச்சுருக்கான். அவனை லோனை உனக்கு வாங்கி தர்றேன், நீ வேணா நம்ம அக்காவை கூட்டிகிட்டு போகிற, அக்கா உங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. நேரம் எம்பி கோட்டஸில் ஒரு சிட்டிங். எம்பி யார்? சசிகலா புஷ்பா. அப்போ ஆமாப்பா நல்ல பார்ட்டி ஏதோ வாங்கி கொடுத்துருவான், நீயே பார்த்துக்கோ. அப்போ 1 கோடி ரூபா 2 லட்ச ரூபா கமிஷன், 10 கோடிக்கு 20 லட்ச ரூபா கமிஷன். இப்படி பல கோடியை வாங்கி தரதாக பல கோடி கமிஷன் வாங்கிட்டார். கமிஷன் வாங்கினதோடு சரி, அவனுக்கு வாங்கி கொடுக்கல. கொடுத்தா தானே வாங்கி தருவார். அவர் எவன் கொடுக்க போகிறான்? அப்போ இதுதான், இதை பூரா வாங்கி நகையாக செஞ்சு போட்டுக்கிட்டாரு. இல்லை, இங்கேம்மா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் பேர் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் கொண்டு போய் 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபா வட்டி கிடைக்கணும். ஒரு 10,000 கோடி கொடுத்து போட்டு எல்லாம் வீட்டில் படுத்து கிடக்கான். இன்னைக்கு வரைக்கும் சூடு சொரணை உப்பு போட்டு உரப்பு எவனும் சாப்பிட்றதில்லை. நம்ம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் உப்பு போட்டு சாப்பிட்றது, உரப்பு சாப்பிட்றது நிறுத்தி ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. இவன் பூரா கேரளாவில் போனான்னா அங்கே உரிச்சு உப்பு தடவி போட்டுருவான். காரணம் ஆந்திரா பக்கம் அவன் ரொம்ப வீரம் சாப்பிட்றவன், யார் காரம் சாப்பிட்றவன் ஆந்திராக்காரன், அவனும் கட்டி வச்சிருவான். தமிழன் ஒன்றுக்கு லாய்க்கில்லை. அதனால் ஹிஜாவு ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் எவ்வளோ பேர்? 1 லட்சம் பேர் கொடுத்துருக்கான். 1 லட்சம் பேர் எவ்வளவு? இப்போ 10,000 கோடி கொடுத்துருக்கான். 10,000 கோடி வாங்கிட்டு அவன் துபாய் போயிட்டான். துபாய் போயிட்டானுங்க. அப்போது இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அதனால் யாரும் ஏற்று கேட்க மாட்டான். அவ்வளோ அவன் நகையை வச்சு ஹரிநாடார் அப்படி தான் போட்டிருக்காரு. அப்போ ஒருத்தர் புகார் கொடுத்த ஒருத்தன் பெங்களூரில் இப்போ பிடிச்சி கொண்டு போய் உதவுதுன்னு உதச்சு. ஆமாம், நீ திருடனா அப்புறம் அப்படி தானே உதப்பான் போலீஸு. ஒட்டு துணி இல்லாமல் அடிப்பான், ஒட்டு துணி கொடுத்து ஒட்டு போட்டு அடிப்பான். இதுதான் ஹரிநாடாருடைய கதை. ஹரிநாடாரை பொறுத்த வரைக்கும் இனி அரசியலுக்கு வரமாட்டார், நீ நகையும் போட மாட்டார். ஏன்னா நகையை போட கடைக்காரன் போல வந்து தூக்கி கொண்டு ஒட்டு துணிலாம் அடிப்பான். அப்போ வடிவேல் நகையில பத்திரம் அவர் ஐடி கிட்டி கட்டி லீகலாக இருக்கார். எல்லாமே ஏமாத்துறது இப்பெல்லாம் லீகல் தான். சுமார் எவ்வளவு சார் நகை வச்சிருக்காரு? அவர்கிட்ட ஏறக்குறைய வந்து ஒரு 5-10 கிலோ நகை இருக்கு. 10 கிலோ. ஆனா எல்லாமே லீகல் பண்ணி எல்லாம் லீகல் பண்ணிட்டு அவருக்கு தெரியும். என்னன்னா எவனா நைட்டு அப்பீட்டு போயிடுவான் இன்கம் டேக்ஸ்காரன். அதனால எல்லாம் ரசீது வாங்கி வரி கட்டி இன்கம் டேக்ஸ் பேன் கார்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அதனால துணியால அடி வாங்கினா வாங்காட்டி என்ன எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டாரு. எல்லாம் சேஃப்டி எல்லாம் லீகல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய லீகல் டீம் உடனே டக்குன்னு குதிச்சிடும். லீகல் டீமே உடனே குதிச்சு நோட்டீஸ் அனுப்பி வக்கீல் அனுப்பி. அதனால் அவரை ரொம்ப விவரமான ஹரிநாடார்.
இப்போ திமுக கட்சிக்கு பாத்தீங்கன்னா சார் அதிகம் பணப்புழக்கத்தை கொடுத்தவர் வந்து செந்தில் பாலாஜி. இப்ப அவரு போனதுக்கு அப்புறம் அவரோட இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு. அவரும் அங்க எங்கேயும் கமிஷன் அடிச்சுட்டு ஏதோ அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலா இந்த சேகர் பாபுன்றவர் அவர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு? சேகர் பாபு அதிமுகவை சேர்ந்தவர். வட சென்னை. ஓ, வட சென்னை. ஆமாம் ஆமாம் ஆமாம், வட சென்னை. மதுசூதன காலத்தில் போஸ்ட் ஓட்டருக்கு வர்றாரு. போஸ்ட் ஆமாம் ஆமாம், வேறு போஸ்ட் ஓட்டினா அப்புறம் பில்கேட்ஸ் இருந்த பார்ட்னராக வர்றாரு. இதுதான் அரசியலுக்கு தாம்மா தகுதி. எனக்கு தெரிஞ்சு பல பேர், நீங்கள் அதிமுகவில் ஒரு அமைச்சர் இருந்தார்ல செந்தில் பாலாஜின்னு, சாரி ராஜேந்திர பாலாஜி, அவர் திருத்தங்களை சினிமா தேட்டரில் போஸ்ட் ஓட்டினவர். என்ன சார் நாலேஜ் இருக்கும்? ஒரு நாலேஜே இல்லை, அதாம்மா மந்திரி. நாலேஜே இருக்கக்கூடாது. காலில் விழுக தெரியணும். சசிகலா காலில் விழுகணும், நடராஜன் காலில் விழுகணும், தெரியணும். பணத்தை பொட்டி அப்படியே வாங்கிட்டு கொடுத்துடணும். பணத்தை பொட்டி அப்படியே வாங்கிட்டு கொடுத்துடணும். மந்திரியை உட்கார வச்சுருவாங்க. மதுரை பஸ் ஸ்டாண்டில் மதுரை மேலூர் இப்படி கத்திட்டு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தவர் தான் உதயகுமார். அவர் தமிழ்நாட்டுடைய ரெவன்யூ மினிஸ்டர். அதே போல் செல்லூர் ராஜு பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். 10 பைசா 20 பைசா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்டு காசு வாங்கி போட்டு உட்காந்துருந்தவர். எங்க கக்கூஸ் கான்ட்ராக்டரா? ஆமாம், மதுரையில் அவர் தான். மதுரையில் செல்லூர் ராஜு அவர் தான் அமைச்சர். அதிமுக திராவிட இயக்கங்களை பூரா பிடிச்சி செல்லூர்லேருந்து வந்தாங்க. அவன் தான் அதான் தகுதி இருக்கு. அவன் தான் காலில் விழுவான். படித்தவன் பண்பாளர்லாம் யாரு காலையும் விழுக மாட்டான். ஏன் சார் ஒரு சின்ன டவுட்டு, நிறைய படத்துல பார்த்துருக்கோம், உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சாதாரண ஆளுமா கட்சியில உட்கார்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு தேவை. அது நிஜமாலுமே உண்மையா சார்? போஸ்ட் ஓட்டுறவங்களும் இந்த மாதிரி டோக்கன் போடுறவங்களும் தான் வந்து கட்சியில உட்கார்றாங்கன்னா அந்த கட்சியை ஹேண்டில் பண்ணி அந்த சூதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு எப்படி அவங்களுக்கு டேலண்ட் வரும்? ஆமா, இங்க ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு அரசியலே தெரியாது. இவெல்லாம் கேரளாவில் கவுன்சில் கூட ஆக முடியாது. ஏன்னா அங்கே 100% படித்தவன், 100% அறிவாளி. அதனால் அவங்க அங்கே இந்த அரசியலில் பண்ண முடியாது. சுற்றி இருக்கிற கர்நாடகாவில் பண்ண முடியாது, ஆந்திரா தெலுங்கானாவில் பண்ண முடியாது, ஒரிசாவில் பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் பண்ணலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் லஞ்சம், ஊழல், கோடிக்கணக்காக பில்டராக இருக்கணும், மணல் திருடணும், சவுடு மண் திருடணும், சாராயம் விற்கணும். இதுதான் இங்கே தலைவர்கள். அப்போது இதுதான் திராவிட இயக்கம். அதிமுகவில் HRNC அமைச்சராக இருந்தார் MS ஆனந்தன் திருப்பூரில். ஒரு லாரி கிளீனரு. அப்போது இதுதான் என்ன தகுதினா, சசிகலா காலில் விழுணும். சசிகலா காலில் விழுந்தா ரைட், நல்ல அடிமை. நமக்கு வாய்த்த அடிமைகள் ரொம்ப திறமையானவர்கள், வாய் மட்டும் கொஞ்சம் நீளம். அந்த படத்தில் எம்ஜிஆர் சொல்வார்ல, பறக்கும் பாவையில், அதே போல தான் இந்த அடிமைகளுக்கு தான் தனக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இதுதான் ஜெயலலிதாவுக்கு வேணும், இதுதான் கருணாநிதிக்கு வேணும், இதுதான் அண்ணாதுரைக்கு வேணும். இதுதான் பெரியாரை தவிர்த்து, பெரியார் தான் அரசியல் ஆசான், பெரியார் தான் சிந்திக்க சொன்னவன், பெரியார் தான் மனிதனை மதி இப்படி சொன்னவன் தந்தை பெரியார் தான். பெண்ணடிமை பற்றி பேசுகிற தந்தை பெரியார் தான். பெரியார் தான் சமூக புரட்சியாளர். பெரியாரை பூரா காயடிச்சு விட்டு 1949 அண்ணா நீங்கள் அரசியல் பண்ணி தம்பியும் தங்க முகத்தை காமி எம்ஜிஆர் மூஞ்சியை நான் ஏமாற்றிக்கலாம் இப்படி ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. இப்போ கடைசியாக என்ன ஆகி போச்சுன்னா, திராவிட இயக்கம் என்பது சினிமா தேட்டர்லேருந்து கிளம்பி வருது. முதலமைச்சர் எங்கேயா வேணும், சிறியில் போய் தேடுறான். ஏன் முதலமைச்சர் விஜய் இப்போ எங்கேருந்து வராரு? சினிமா தேட்டர்லேருந்து வராரு. ஆனால் இங்கே யார் ஆச்சுன்னா, ரஜினி நீ முதலமைச்சராவா, கமலஹாசன் நீ முதலமைச்சராவா, விஜய் நீ முதலமைச்சராவா, சரி வேற கருணாஸ் நீ முதலமைச்சராவா. எங்கே போய் தேடுறான் பாருங்க. விஜயகாந்த் நீ முதலமைச்சராவா, கமலஹாசன் நீ ஏண்டா சினிமா தேட்டரில் முதலமைச்சர் தேடுவான். காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தார், எவ்வளோ ஜீவா இருந்தார், எவ்வளோ தலைவனாக இருந்த நாடு இது. இப்போ இவன் சினிமா தேட்டரில் போய் கேட்குறான். அப்போது இவனுக்கு அரசியல் போய் சேரவில்லை. அரசியல் போய் சேரலைன்னா மூளை வழங்கி போயிடும். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு எந்த அறிவும் தெரியாது. அப்போ அவனுடைய அறிவில் இருந்து தான் இந்த சமூகத்தை பார்க்குறான். இப்படி பார்க்குற பொழுது இவனுக்கு கிடைச்ச ஆட்கள் தான் யார்? நீங்கள் விஜயும் ரஜினியும் கமலும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். சார், பொன்முடி எப்படியாவது திரும்பி அமைச்சர் பதவியில் உட்கார வச்சிடணும்னு ஆளுநர் ரவிக்கிட்டையும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் காதலை வாங்கின மாதிரியே தெரியல. ஏன் சார் பொன்முடிக்கு வந்து டிஎம்கே இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுது? ஒருவேளை ஸ்டாலின் சாரால் வந்து பொன்முடி இல்லைன்னா கட்சியை நடத்த முடியாதா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் பொன்முடி
திமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர். ம். நீங்கள் அவர் சீனியர் தலைவர். அவர் உதயநிதிக்கு எதிர்காலத்தில் பக்கபலமாக இருப்பார். அவருடைய மகன் கௌதம் சிகாமணி அவரும் பக்கபலமாக இருப்பார். ம். இப்போ ஒரு கிச்சன் கேபினட், ம். இந்த கேபினட்டில் இது பொன்முடி இருக்கார். ம். இவரை இழக்கக்கூடாதுன்னு திமுக தலைமை நினைக்குது. Fireful-ஆ. அதுக்காகத்தான் அவர் ஏறக்குறைய அரசுக்கு ஒரு 1000-2000 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறதாக லீகலாக இருக்கு. ஆனாலும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நீங்கள் முகில் ரோத்தகி மூலம் அவர் தன்னை வெளியே வருவதற்கான வித்தையை கற்றுக்கிட்டாரு. அதனால் நடந்த ஊழலுக்கான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நிறுத்தி வைக்கப்பட்டதுடைய விளைவு மீண்டும் எம்எல்ஏ ஆகி மந்திரியாகி மீண்டும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவார். அதை பற்றி கேட்க வர ஆக்சுவலாக பொன்முடி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கருநில மன்னர் மாதிரி ஒரு பெரிய லெவல் ஃபேம். அவர் மேலே ஒரு தண்டனை இருந்து கூட மறுநாளே வந்து ஸ்டாலின் சாரோட ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் கூட நிற்கிறார். ஆனால் இதை பற்றியும் ஸ்டாலின் சாரும் எதுவும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறார். என்னடா இது நமக்கு அசிங்கமாக போயிடுமே, அவர் எதுவும் கேட்கவும் இல்லை. ஏன் சார் ஸ்டாலின் வந்து பொன்முடியை பார்த்து பயப்படுறாரோ? இதில் நம்ம நிறைய பொன்முடிகள் உள்ளதானே திமுக. ஒரு பொன்முடி 2 பொன்முடி இல்லை, நிறைய பொன்முடிகள் இருக்காங்க. யாரை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பொன்முடிகள் நிறைய பொன்முடிகள் சேர்ந்தது தான் திமுக. 1,70,75,000 கோடி 2G ராஜா. திமுக என்ன ஏதாவது அசிங்கம்னு நினச்சிதான்? இல்லையே. நீங்கள் எத்தனை சைபர் அதுக்கு போடுறது? 1,75,000 கோடி சைபரே போட மயக்க வந்துடும். அப்போது தெருக்கோடியில் மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் கனிமொழி ஜெயிலில் இருந்துதா, திகாரி ஜெயிலில் இருந்துதா? அப்போ இதெல்லாமே திமுகவுக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. திமுகவுடைய தலைவர் கருணாநிதி ஜெயிலில் இருந்தார் லஞ்சத்துக்கு. அதிமுகவுடைய தலைவி ஜெயலலிதா ஜெயிலில் இருந்தது. பரப்பன கரகத்தில் இருந்தது. இப்படி திராவிட இயக்கங்களுக்கு ஜெயில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜெயில் அடுத்த நாள் பெயில். இதுதான் திராவிட ஜெயிலு மறுநாள் பெயில், அவ்வளவுதான். இதனால யாரும் அச்சப்படுவதில்லை, யாரும் வருத்தப்படுவதில்லை, யாரும் அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. அதனால பல பொன்முடிகளை கொண்டாதான் திராவிட இயக்கங்கள். ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டு கொடுத்து மாசானா 10 லட்சமும் கொடுத்து அந்த எக்ஸ்பென்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வச்சு அவ்வளோ கண்மூடித்தனமாக நம்புறதுக்கான காரணம் என்ன? ஏன் சவுக்கு சங்கர் வந்து அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து வின் பண்ணிட்டாரா? இல்லை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கர் வந்து இன்னொரு பிரசாத் கிஷோரா இல்லை ஒரு போலி கிஷோர்னு சொல்ல வரதா? இல்லை, சவுக்கு சங்கரை நம்புகிற அளவுக்கு எடப்பாடியுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கு. ஏன்னா அவரும் பாருங்களேன் யாரு கூடயும் கூட்டணி வைக்கல, இவரை நம்பிக்கிட்டு அவர் தனியா நிக்கிறாரு. இல்லை, கூட்டணி யாரும் சேரல, அவரா வைக்க மாட்டேங்கிறாரு. கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, பின்வாசி எல்லாம் திறந்து வாயான எல்லாம் தப்பிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. அப்போ பிஜேபி வலுவா இருக்கு. பிஜேபி மிரட்டி கூட்டணிக்கு வரையா ஜெயிலுக்கு போறியா? அவங்க அப்படிதான் மிரட்டுறாங்க. சோ இவரு எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இருக்கு. அதை விட பெரிய அண்ணன் யாரு? பிஜேபி. இடி இருக்கு, இடி இருக்கு, ஐடி இருக்கு, 2 இருக்கு. அதனால இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் 2 இருக்கு. அதனால நீ எங்கோ இங்க வரலினா நேர புழல் தான் போகணும். இப்படி சொன்னோன்னையும் யாரும் வைக்க மாட்டாங்க. இதுதான் நடக்குது. தவிர எடப்பாடி கூட்டணியே வேண்டாம்லாம் சொல்லல. யாருமே மன்சூர் அலிகானை கூப்பிட்டு பேசுறாரு. அவர் நிலைமை எவ்வளோ மோசமா போச்சு பாவம். மன்சூர் அலிகானை எல்லாம் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஜெயலலிதா இருந்தா நடக்குமா? ஜெயலலிதா இருந்தா ஜெயலலிதா சொல்லும், கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளையே காணாமங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய நிர்வாகத்திறனை சட்டசபையிலாம் நல்லா பக்கத்துலேருந்தே பார்த்துருக்கேன். இப்படி பார்த்தா சபாநாயகர் பெல் அடிச்சிருவார். இப்படி ஒரு முறைச்சா பேசுகிற அமைச்சர் உட்கார்ந்துருவார். இப்படிலாம் சைகைகள்லாம் அந்த அம்மா எங்கே சட்டசபையில் நடக்கும்? சபாநாயகர் இப்படி பார்த்தா சபாநாயகர் பேசுகிறவங்கள உட்கார வச்சிருப்பார், மணி அடிச்சு உட்கார வச்சிருவார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிக்னல் இருக்கும் அந்த அம்மா. அப்போது சட்டசபையை ஜெயலலிதாவுடைய கண்ணசைவில் நடந்த காலமெல்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் போச்சு. என்ன காரணம்னா அந்த ஆளுமையுள்ள தலைவர்களெல்லாம் இனிமேல் வர முடியாது. என்ன காரணம்னா மோடியா லேடியா நேரடியாக சொல்லும். ஏன்னா மிஸ்டர் கிளீன், எந்த மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இப்போ எல்லாம் மடியில் மட்டும் கனம் இல்லை, உடம்பு முழுக்க கனமாக இருக்கு.
அங்கங்கே சொருவி இருக்காங்க. அப்போ வழியில் பயந்துதான் ஆகணும், இடிக்கு பயந்துதான் ஆகணும், ஐடிக்கு பயந்துதான் ஆகணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்க அதிமுக திமுக 2 தலைவர்களுடைய நிலைமை இன்னைக்கு தான். அதனால சவுக்குக்கும் பயப்படணும், சாட்டைக்கும் பயப்படணும், குச்சிக்கும் பயப்படணும். ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் இதுதான் எடப்பாடியுடைய நிலைமை. உதயநிதி பத்தி எல்லாருக்குமே தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவரோட மருமகன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவர் பாத்தீங்கன்னா வாட்சே வந்து பல கோடி ரூபாயில தான் கட்டுவாராம், ஷூஸ் எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் போடுவாராம். அதாவது அவரோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து ராஜா மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் வந்து அவங்க மருமகன் லீட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? அவரு முதல்ல தன்னுடைய மனைவியை பார்க்குறாரு. உதயநிதியுடைய நண்பர் அவர். அந்த அம்மாவை பார்க்குறாரு. பார்க்குற பொழுது சரி இது ஒரு 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி? ஆமாம், அந்த அம்மா. ஏன்னா முதலமைச்சருடைய மகள், அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதியினுடைய பேத்தி. அப்போ இந்த பேத்தியினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? 5 லட்சம் கோடி. அப்போ ஒரே அமுக்குடா 5 லட்சம் கோடியை இப்படி அமுக்கியவர் தான். அவர் ஷூ போட்டா என்ன, நீங்க டீ குடிக்கிறதுக்கு லண்டன் போறாரு, டிஃபன் சாப்பிட்றதுக்கு தாய்லாந்து போறாரு அவர். ஏன்னா நீங்க முதலமைச்சர் வீட்டு மருமகன், யாருக்கு அவரை கேட்க முடியும்? மாப்பிள்ளை சொன்னா சரி, அப்ஜெக்ஷனே இல்லை. அப்போ நீங்க அவரை 30,000 கோடி G2 நிறுவனத்தினுடைய உரிமையாளர், இப்படி பல நிறுவனங்களை நடத்துகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். அவரை போய் நம்ம எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. சூப்பர் சார். ஆக்சுவலாக உங்களோட வேல்யூபிள் டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கேள்விக்குமே ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.